ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோட் வித் கேகே. நாங்கள் இன்றைக்கு வந்து எப்படி வியூ பண்ணுறதுன்ற விஷயத்தை பார்த்துக்கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு எங்களோட ஜூஎக்ஸில் வந்து நாங்கள் இப்போ டீச்சரை கொடுத்துக்கொள்கிறோம். அதில் வந்து ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கொள்கிறோம். கௌஷி சேக்குன்னு சப்ஜெக்ட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறோம். இமெயில் டைப் பண்ணிக்கொள்கிறோம். தென் ஃபோன் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா, கிளாஸ் கொடுத்துக்கொள்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ரேட்டிங்ஸ் இங்கே வந்து நான் போட்டுக்கொள்ள மாட்டோம். ஒரு டீச்சர் ரேட்டிங் போடுற சரியில்லை, இப்போ நான் அது போட்டுக்கொள்ள மாட்டோம். ஒன்லி வந்து அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ண ஒரு மெசேஜ் ஒன்று வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைசியால் இன்சர்ட் பண்ணாலுன்ற பேர், அவர் என்ன கலர் தீம் பண்ணார் அந்த அது செலக்ட் பண்ணி வரணும். உதாரணத்துக்கு என்ன கலர் தீம் செலக்ட் பண்ணாரோ அதிலான அவற்றை பாடத்தின் பேரும் பெறணும். சரியா, இப்போ எங்கள்ட யூஎக்ஸில் இப்போ நான் செய்த இதில் வந்து இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோன்னு என்ன செய்யணும், இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணணும். அப்போ செட் வியூஸ் வந்து ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து க்ளோஸ்ட் ஆகும். சரியா, அந்த வியூ பண்ணுற ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா நான் வியூ கொடுத்து தான் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ இனி வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதி கொள்ள போகிறோம். என்னென்று எங்களோட டேட்டா வந்து ஃபெச் பண்ணணும். அதாவது வந்து டீச்சர்ஸ்ன டேட்டாஸ் எடுத்துக்கொள்ளும். அப்போ கான்ஸ்ட் ஃபெச் டீச்சர்ஸ்ன்னுட்டு ஆக்சனைசேஷன் ஓப்பன் ப்ராக்கெட் இது வந்து எழுதி போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கொண்டு ஒரு ஈக்குவல் சைன் போட்டு கிரேட்டர் தேன் சிம்போல் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு எழுத போகிறோம். ட்ரை கச் மெத்தட் எழுதிக்கொள்ள போகிறோம். ஏன்னா எங்களுக்கு இரர் வந்தால் காட்டோன் பண்ணுறதுக்காக. கச் மெத்தட்டில் இரர் வந்தால் இஆர்ஆர் ரெண்டும் அந்த இரரை வந்து கன்சோல் டாட் லொக்லையும் வந்து நான் பிரிண்ட் பண்ணி கொள்ளுவோம். சரியா, எங்களுக்கு என்ன இரர் வருதுன்னு பார்க்குறதுக்காக. சரியா, செமிகோலன். தென் வந்து வளமையாக ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம். டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து வெயிட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாய்ஸ்ன்றது வந்து இது ஏபிஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுலேருந்து கெட் பண்ண போகிறோம். அதில் இதை வந்து நான் போட்டுக்கொள்ள போகிறோம். எங்களோட லிங்கை, அதாவது வந்து என்ன பேக்கெண்ட் கோல் பண்ணுற லிங்கை. இதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு பிள்ளை விட்டுருக்கேன் பாருங்கள். நான் திருப்பி கரெக்ட் பண்ணுவேன். HTTP இங்கே பாருங்கள் மேலே // போடையில் அப்போ ஒர்க் பண்ணாது. இந்த ஸ்லாஷுகள் எல்லாம் முக்கியமாக ஏபிஐ கோல் எழுதிக்கல. டீச்சர்ஸ் எந்த டீச்சர்ஸ் எழுதுறேன்டா ஏபிஐ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீச்சர்ஸ்ன்றதுலாம் இண்டெக்ஸ் என்ற ஃபோல்டர் ஃபங்க்ஷன் அளிப்பேன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறது காட்டிக்கொள்ளுது. அப்போ இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். அப்போ செட் டீச்சர்ஸ் ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறேன். டீச்சர்ஸ் என்ற பேர் இல்லை வேறு இடத்துல எல்லாம் ஸ்டோர் பண்ண சொல்லி என்னென்று ரெஸ்பான்ஸ் வரப்போ அதில் வர டேட்டா அங்கே போய் இருக்க டேட்டா பேருக்கு போய் மச் ஆகணும். அங்கே கொடுத்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் கொடுத்த டேட்டா தான் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து நான் என்ன செய்யணும், ஒரு டீச்சர்ஸ் என்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். இப்போ கான்ஸ்ட் ப்ராக்கெட் டீச்சர்ஸ் கமா செட் டீச்சர்ஸ். சரியா, ஓப்பன் ஈக்குவல் யூஸ் ஸ்டேட் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ்ட். சரியா, இப்போ டீச்சர்ஸை செட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு வேறு ஒன்று பண்ணுறபடியே இங்கே போய் ஃபெச் டீச்சர்ஸ்ன்றதை கொடுத்துக்கொள்ளணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வரணும். அது ரெஜிஸ்டர் பண்ணினோன்னே அந்த ஃபார்ம் க்ளோஸ் ஆனோன்னே இவங்களுக்கு வரணும் தானே அவற்றை. அப்போ ஃபெச் டீச்சர்ஸ் எங்கெங்கே என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் எழுதி கொள்ளுவோம். தென் வந்து ஸ்க்ரோல் பண்ணி இப்போ அதுக்கு நாங்கள் எப்படி டிசைன் பண்ண போகிறோம்னு எழுத போகிறோம். சரியா, இதில் எழுதி கொள்ளுவோம். இதில் ஃபெச் டீச்சர்ஸ் எழுத போகிறோம். சரியா, பாருங்கள் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ எங்களுக்கு வருதாண்டு ஒருக்கா செக் பண்ணி நாங்கள் அதில் வேற போகுது. ஆனால் வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்டார் ஹேஸ்ட்ரிக் ஸ்லாஷ் போட்டு எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு கொமெண்ட்ஸ் எழுதப்படும். அப்போ இதில் கொமெண்ட்ஸ் வந்து இப்படி எழுதி போட்டு நீங்கள் வந்து இந்த இதை எழுதிக்கொள்ளணும். அப்போ கமெண்ட்ஸாக வந்து நான் இதை ரிமூவ் பண்ணுறேன், நீங்கள் எழுதிக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவையாண்டா. எழுதினா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களோட டிவை திறக்க போகிறேன். நான் அதில் கிளாஸ் நேம் எழுத போகிறேன். என்னென்று க்ரீடாக இருக்கணும். அது க்ரீடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பெட்டியாக வரது தான் க்ரீடுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இந்த பெட்டியில் தான் க்ரீடுன்றோம். இப்போ உதாரணத்துக்கு மொபைல் வியூக்கு வரைக்கில் பாருங்கள் எப்படி வருதுண்டு. மோர் டூல்ஸில் வந்து டெவலப் ஆப்ஷனுக்கு போகணும்.
போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபோன் இதை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணால் ஃபோனில் உண்டாகும். எங்களுக்கு வந்து சாம்சங் இதாக இருந்தால் வந்து பாருங்கள், ப்ரோவாக இருந்தால் 2 வரணும். அந்த ஒரு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரணுமென்றது தான் எழுதியிருக்கிறோம். இதில் வந்து இந்த சிஎஸ்எஸ் லேஅவுட்டில் எழுதியிருக்கிறேன். முதலாவது வந்து நான் எழுத போகிறது மொபைலுக்கு என்ன செய்யணும், ஒண்டா வரணும். அப்போ க்ரீட் கோல்ஸ் வந்து என்ன ஒண்டா இருக்கணும். மீடியம் சைஸ் ஸ்க்ரீனுக்கு வந்து கொலம் 2 இருக்கணும். சரியா, பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி எழுதுறேன் கோல்ஸ் 2. அடுத்தது வந்து பிக் ஸ்க்ரீனுக்குன்னா லார்ஜ்ன்னு எழுதி கொள்ளுவோம். லார்ஜில் வந்து கோல்ஸ் வந்து 3 இருக்கணும். அடுத்தது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் ஒவ்வொரு இதுக்கு இடையிலே நான் 6 கொடுத்துக்கொள்கிறேன். டாப் மெனுவில் இருந்து எவ்வளோத்துக்கு வரணும்ன்றதை எம்டி என்று கொடுத்துக்கொள்கிறேன். சரியா, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா டீச்சர்ஸ் என்ற பேரில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்போ இந்த டீச்சர்ஸ் என்ற பேரில் இருந்து மேப் பண்ண போகிறேன். என்னென்று ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டி என்றது ஒரு சிங்கிள் டீச்சர். அதில் இண்டெக்ஸ்ன்றது ஸ்டார்டிங்லேருந்து போகிறோம்னு சொல்கிறோம். அதில் ஈக்குவல் போட்டு கிரேட்டர் தேன் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு முதலாவது வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு D1 ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீ, அதாவது அதெல்லாம் கீ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன இண்டெக்ஸ் ஒவ்வொரு தான் எடுத்துக்கொள்ளும். இண்டெக்ஸ் என்ன ஒன்று எடுத்துக்கொள்கிறோம் இண்டெக்ஸ். அப்போ 1 டீச்சர், அப்புறம் 2 டீச்சர், 3 டீச்சர் அப்படி வந்து கொள்ளும். இல்லை பேக்ரவுண்ட் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும், ஒயிட் கலரில் இருக்கணும். ரவுண்ட் பண்ணணும், 32 பிக்சலில் ரவுண்ட் பண்ணணும். ஷேடோ கட்டாயமாக எங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க வேண்டும். மீடியம் ஸ்க்ரீனில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அதாவது வந்து ஓவர்ஃப்ளோண்டா ஒரு இருக்கிறத விட்டு வெளியால் ஆகக்கூடாது, அந்த ஓவர்ஃப்ளோ பண்ணி இருக்கக்கூடாது. போர்டர் இருக்கணும், போர்டர் வந்து 100 இருக்கணும். அதைத்தான் இதில் எழுதியிருக்கேன். சரியா, போர்டர் இருக்கணும். போர்டரோட வந்து என்ன செய்யும், போர்டர் சைட் கலர், அது போர்டரோட கலர் வந்து 800 நான் கொடுத்துக்கொள்கிறேன். சரியா, 100 கொடுத்துக்கொள்கிறேன். சரியா, க்ளோஸ் ப்ராக்கெட். அடுத்தது வந்து இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணணும். எப்போ துறக்கிறோமோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி கொண்டிருந்தோம்னா எங்களுக்கு இரர் அடிக்காது. சரியா, அடுத்தது வந்து இன்னொரு டீவ் கிளாஸை ஓப்பன் பண்ண போகிறோம். டீவ் கிளாஸ் என்ன ஓப்பன் பண்ணுறோம்னா எங்களுக்கு வந்து என்ன செய்யணுமெண்டா கலரை கண்டுபிடிக்கணும். சரியா, எனக்கு நான் கொடுக்குற கலர் வரணும். அப்போ இதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்படி எழுதுறையில் கொஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி போட்டு எஸ்கேப் கீ அமர்த்தினா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற இந்த சிம்பிள் வந்து கொள்ளும். அதுக்கப்புறம் H2 ஹைட் வந்து 32 இருக்கணும். கிரேடியன் எப்படி இருக்கணும், கிரேடியன் நாங்கள் செலக்ட் பண்ண கலரான வரணும். அப்போ T செலக்ட் பண்ண கலர் வரணும். அப்போ $சைனுக்கில் கொஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கல நீங்கள் T கலர் தீம், அதாவது டீச்சருன்ற கலர் டீமை கால் பண்ணுறோம். அது வந்து எங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்கணும். அப்படி ஃப்ளெக்ஸ் வடிவில் இருக்கணும். எல்லாம் வந்து சென்டரில் இருக்கணும். சரியா, எஸ் ரிவை சென்டர். இல்லை கொஞ்சம் இரர் இருக்கும், ரன் பண்ணாட்டிக்கு என்னென்னு பார்ப்போம். சரியா, இரர் வந்ததுண்டா என்னென்னு பார்ப்போம். இதை முடிச்சுக்கொள்கிறோம். அதை கொஷன் போட்டு முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தது வந்து எழுதிக்கொள்கிறோம் என்னென்னா எங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஏரியா அப்படி இருக்கணுமென்றதை போகிறோம். அடுத்தது இல்லை இங்கே ஒரு இரர் இருக்குது. சரியா, இரர் இருக்கிறபடி தான் இவ்வளோ இரர் வந்திருக்கு. சரி, இதில் ஏதோ ஒரு இரர் விட்டுருக்கான். சரி, என்னென்னு பார்ப்போம். இது சரியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு பிள்ளை விட்டுருக்கான். ஒவ்வொரு அரோவும் வந்து ஒவ்வொரு இதை காட்டிக்கொள்ளும். இங்கே ஒரு அரோ ஒன்று பொன்றுக்குள்ளே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து நான் கொஷன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அதை ஒருக்கா மாற்றிக்கொள்வோம். சரியா, இப்போ நான் என்ன திருப்பி அழித்து பார்க்குறேன், என்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுருக்குறான். அப்படி ஒரு மிஸ்டேக்கும் அங்கே விடையில. நான் விட்ட மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்க்கணுமென்றது தான் நான் இப்போ இந்த இதை விட்டுருக்கிறேன்.
எல்லா பிரேக்கெட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து அந்த கன்ஃபியூஸ் ஆகிறது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சரி. இப்படியா போடலாம். சரி, நாங்கள் இப்படியும் போட்டு பார்ப்போம். சரியா, என்ன பிள்ளை விட்டுனான்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பிளே கிளியர் ஆகிட்டு, ஆனால் இதில் வந்து ஒரு பிள்ளை இருக்குது எனக்கு கோடிங்க. சரியா, நான் அதை அப்புறம் நீங்களே கண்டுபிடிங்க, இல்லை நான் போய் நின்று சொல்லுவோம். சரியா, கொஞ்சம் தலை சொல்கிறேன். அடுத்த ஃபங்க்ஷனலி கொள்கிறேன் கிளாஸ் அப்சல்யூட். சரியா, அப்சல்யூட்டாக இருக்கணும். டொப்லேருந்து 16 வரணும், வித்திலேருந்து 24 வரணும், ஹைட்லேருந்து 24 வரணும். சரியா, டொப்லேருந்து 16, ஹைட்லேருந்து வித்திலேருந்து 24 வந்து கொள்ளணும். அப்புறம் ரவுண்டட் பண்ணணும், ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி இருக்கணும். எனக்கு அது 28 பாகைன்னு கொடுக்க, 28 பிக்சல். சரி, சாரி, பாகைன்றேன், 28 பிக்சலில் கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து நான் என்ன எழுத போகிறேன்டா, கிரேடியன் கிரேடியன்ல வரணும். அந்த சதுரத்தை தான் சொல்கிறேன். சரியா, நீங்கள் ஒவ்வொன்றும் செய்ய ரன் பண்ணி பார்த்து செய்யுங்க. நான் இதில் உள்ள தொலைச்சி எழுதி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். அந்த களத்தீமை நான் கோல் பண்ணி கொள்கிறேன். வளைமான கோல் பண்ண மாதிரி தான் இது. இந்த கோல் பண்ணுறா மட்டும் ஓப்பன் ப்ராக்கெட் எஸ்கேப் கீ அமுத்தி கொள்ளணும் ஸ்டார்டிங்கில். இங்கே வந்து டபுள் கோட்டேஷன் கொடுத்துங்க. அந்த டபுள் கோட்டேஷன் பிள்ளை நான் கொடுத்துருக்கேன். என்னத்துக்காக கொடுத்துருக்கேன்னா, கீழே அந்த ஒர்க் பண்ண ரீசனுக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் அது வந்து பிள்ளை பாருங்கள். நான் எப்படி ரன் பண்ணி காட்டுறேன். நான் இப்படி உங்களோட செய்கிற மாதிரியே செய்து கொள்கிறேன். அந்த ஷேடோ லாங்காக இருக்கணும். ஷேடோ வந்து ஏன்னா ஷேடோன்றது பேக் சைடில் பின் பக்கம் இருக்கிறது. ஷேடோ சைட்டில் எல்லாம் வாரது. சரியா, அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸாக இருக்கணும். ஐட்டம் வந்து சென்டரில் இருக்கணும். ஜஸ்டிஃபை சென்டரில் இருக்கணும். போர்டர் வந்து 4 இருக்கணும். போர்டர் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அந்த உதாரணத்துக்கு முதலாவது பேரழியினமே அந்த உதாரணத்துக்கு ரவியண்டா 6 எழுத்து மட்டும் பெறணுமென்றதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனை கொள்கிறேன். சரியா, இந்த டிவை கால் பண்ணுறத நோக்கமே எனக்கு வந்து என்ன 6 ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கா. சரியா, ஓகே. தென் வந்து டிவை க்ளோஸ் பண்ணி கொள்ளுவோம். நாங்கள் ஸ்பேன் அண்ட் கிளாஸை கால் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் இருந்தால் நான் முதலாவது பேர் எடுக்க போகிறேன். சரியா, டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதோட வந்து இந்த அப்போ 6ன்றது அங்கே வந்து ஒயிட் கலரில் இருந்திருக்கு. அப்போ 6 இருக்கணும். அது வந்து சைஸை கொடுத்துருக்கேன் 3XL இருக்கணும். போல்டாக இருக்கணும். அதில் வந்து முதலாவது வந்து என்ன செய்யணும், டீச்சருண்ட ஃபுல் நேம் இருக்கணும். ஃபுல் நேம் இருந்ததுண்டா இருந்தால்ண்டா கேள்விக்கு வச்சு .char கரெக்டரில் இதுலேருந்து விட்டோம்னா முதலாவது லெட்டர் மட்டும், அதாவது சைவர் இண்டெக்ஸ். சரியா, இப்போ ஒரு ப்ராப்ளமும் காட்டையில் அங்கே ரன் பண்ணி பார்க்க என்ன இருக்கணும், எனக்கு இப்படி இருக்கணும். இங்கே எதுவும் வருதா, இல்லை. என்ன பிள்ளை விட்டுருக்கேன். சரி, அது என்ன பிள்ளைன்னு பார்ப்போம். சரியா, டீச்சர் சரியாக போட்டிருக்கேன் பார்க்கணும். ஒவ்வொரு ஒன்று வேர்டாக பார்க்கணும். ஏன்னா நாங்கள் சில வேலை எக்ஸ்ட்ரா டீச்சர் 2 போட்டிருப்போம், அங்கே டீச்சர்ஸ் 2 போட்டிருப்போம். அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். சரியா, டெர்மினலில் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாவது பிரச்சனை இருக்குதான். நேரம் பிரச்சனை இருந்தால் அப்புறம் டெர்மினலில் இப்படி எரர் வந்து கொண்டு இருக்கும். நான் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். இல்லை, ஃபஸ்ட் அப்போ இதில் ஒரு பிள்ளையும் இல்லை. இதில் ஒரே ஒரு பிள்ளை ஒன்று இருக்கும். பார்ப்போம் என்ன பிள்ளையாட்டு. சரியா, ஸ்க்ரோல் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவோம். இதில் ஒரு பிள்ளை இருக்குது. இது கொஸ்டின் ப்ராக்கெட் இல்லை, நார்மல் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். நான் கொஸ்டின் ப்ராக்கெட் போட்டுட்டேன். சரியா, அது ஒரு பிள்ளை. இண்டெக்ஸை கொஞ்சம் கேப் விட்டு கொள்ளுவோம். பாருங்க, இப்போ வந்துட்டு தானே. வேறு என்ன பிள்ளை, இதில் செமிகோலன் போட்டது பிள்ளை. இதில் செமிகோலன் கட்டாமல் வராது. சரியா, செமிகோலன்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு இந்த இதில் வந்து செமிகோலனை ரிமூவ் பண்ணி கொள்கிறேன். சரியா, அடுத்தது வந்து என்ன செய்யணும்,
இந்த எல்ஜி என்ற இடத்துல வந்து டபுள் கோட்டு ஸ்லாஷ் போட்டிருந்தோம். அது லார்ஜ் ஸ்க்ரீன்ன்றபடியாக நாங்கள் எம்டி ஸ்க்ரீனு மீடியம் ஸ்க்ரீனுக்கு எப்படி கொடுத்தோமோ அப்படி தான் கொடுத்து கொள்ளணும். சரியா, அதையும் கொடுத்துட்டோம்டா. சரி, இப்போ ஒர்க் பண்ணும். இப்போ நாங்கள் அடுத்ததை போய்ட்டு விடுவோம். அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். பேராகிராஃப் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். சரியா, பேராகிராஃப் டேப்பில் என்ன செய்கிறோம், எனக்கு அடுத்தது என்ன வரணும், அந்த ஷீட்டில் படி அது போட்டுக்கொள்ளணும். சரியா, நான் ஃபுல் டிவையும் க்ளோஸ் பண்ணுறேன். நான் முதல்ல இருக்கிற டிவ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அடுத்த டிவ் ஓப்பன் பண்ணுறேன். நான் டிவுக்கெலாம் எழுதி கொள்ளணும். ஏன்னா அது முதல்ல ஒரு டிவ், இது ஒரு முதல் டிவ். அந்த டிவ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போட்டு எழுதி கொள்ள போகிறேன். H2 என்று வரணும். H2 என்னென்று வரணும், ஃபுல் நேம் வரணும் H2வில் எனக்கு. சரியா, அதில் நீங்கள் டைப் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக வரும். கொஷன் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா மட்டும்தான் வரும். சரியா, நான் இப்போ அதை போய் சும்மா ரன் பண்ணி பார்க்க போகிறேன். பார்த்தீங்களா, வந்திருக்கு. இப்போ அந்த கரெக்ஷன் எல்லாம் நடந்துட்டு. சரியா, இதே எல்லாம் ஒரே கலர் இருக்கிறபடியாக வந்துட்டுது. இப்போ எனக்கு இந்த பேர் வந்து நடுவில் வரணும். ஓமா இல்லையா, இது வந்து இங்கே மூலையிலேருந்து வந்திருக்கு. அப்போ நான் வந்து இந்த டிவ்வுக்கு எழுத போகிறேன். என்னென்று கிளாஸ் நேம் கண்டென்ட் என்ன மாதிரி வரணும்னு எழுதுறேன். கிளாஸ் நேம் இல்லை வந்து பிடி வந்து 16 சொல்ல, இல்லை பேடிங் வந்து என்ன சொல்ல போகிறேன், பேடிங் டொப்லேருந்து 16, பொட்டம்லேருந்து 6, லெஃப்ட் அண்ட் ரைட் 6 கொடுக்குறேன். எல்லாம் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் சென்டர்னு கொடுத்துக்கொள்கிறேன். சரியா, அடுத்து வந்து ஹெடிங்குக்கு வந்து நான் என்ன கொடுத்துக்கொள்ள போகிறேன்டா 10xl இருக்கணும், சைஸ் 1 போல்டாக இருக்கணும், கிரே கலரில் இருக்கணும் மட்டும் கொடுத்துக்கொள்கிறேன். சரியா, கிரே கலர் நீங்கள் விரும்பின மாதிரி குறைக்க அதுக்கிட்ட மாதிரி கலர் வரும். நான் 802 கொடுத்துக்கொள்கிறேன். அப்போ 802 கொஞ்சம் ஹார்டாக வரும். சரியா, அது ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் காட்டுது. நான் அடிச்சுக்கொள்கிறேன். ஃபோன் வந்து போல்டாக இருக்கணும், செமி போல்டுலாம் காட்டுது. எனக்கு அப்படி தேவையில்லை, போல்டாக இருக்கணும். ஏன்னாண்டா அது கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும்ன்றதுக்காக அடுத்த கீழே வர நேமை வந்து மட்டும் நான் மாற்றிக்கொள்ளும். சரியா, பார்த்தீங்களா, போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. சரியா, எல்லா பேரும் வந்துட்டு. எவ்வளோ பேர் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். சரியா, இப்படி அடுத்தது வந்து என்ன எழுத போகிறோம், ஹெடிங்குக்கு அடுத்தது இன்னொரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து டெக்ஸ்ட் வந்து லாங்காக இருக்கும், லார்ஜாக இருக்கணும். அடுத்த ஃபோன் வந்து செமி போல்டாக இருக்கும். இங்கே கிரேடியன் ஓப்பன் பண்ணுறதால கொஷன் இது போட்டுக்கொள்ளணும். இந்த செமி கொலன் டபுள் கொட்டேஷன் அழிச்சு கொள்ளுவோம். ஓப்பன் ப்ராக்கெட் டெக்ஸ்ட் வந்து அந்த எஸ்கேப் கீ அமைத்து கொள்ளுவோம். டெக்ஸ்ட் வந்து லாங்காக இருக்கும், லார்ஜாக இருக்கணும். ஃபோன் வந்து செமி போல்டாக இருக்கணும். டெக்ஸ்ட் இல்லை பிஜி கலர் கிரேடியன் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஜி கிரேடியன் 2 என்னத்துலேருந்து வரணும், எஸ் வந்து டி வந்து கலர் தீம்ண்டு வரும். தீம் வந்து டிஏ சிமோலில் எழுதுவோம். சரியா, கேபிட்டல்னா ஒர்க் பண்ணாது. ஏன்னா நான் சிமோல்லாம் டிக்ளேர் பண்ணி வைக்கிறேன். அதை டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து பிஜி பேக்ரவுண்ட் வந்து கிளிப் டெஸ்ட் மாதிரி இருக்கணும். சரியா, அதில் டி சப்ஜெக்ட் ஒன்று கொடுத்துக்கொள்ள அப்புறம் ஆட்டோ சஜஷனில் காட்டு. சரியா, இப்போ நான் போய் பார்த்துட்டேன்டா காட்டும். அதுக்கேற்ற கலர்லாம் காட்டும். எந்த கலரில் வந்ததோ அந்த கலரை தான் காட்டும். சரியா, செலக்ட் பண்ண கலரில். சரியா, அடுத்தது வந்து நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்தது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரணும், எனக்கு அந்த இயரம் போட்டு இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். சரியா, நான் அப்போ அதை டைப் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதை இன்னொரு டிவ்வுக்காக போட்டுக்கொள்ள போகிறேன். அதாவது வந்து ஒரு டிவ் ஒன்று வந்து தான் வரப்போகுது. சரியா, இல்லை இன்னொரு டிவுக்கு எழுதி கொள்ள போகிறேன். முதலாவது வந்து என்ன செய்ய போகிறேன், ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஃப்ளெக்ஸாக இருக்கணும் எழுதி கொள்ள போகிறேன். ஃப்ளெக்ஸாக இருக்கணும். ஃப்ளெக்ஸ் வந்து கொலம் ஜஸ்டிஃபை பண்ணணும் சென்டர் வைஸாக. அந்த கொலம் ரோண்டெலாம் தேவையில்லை.
சென்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும். ஐட்டம்ஸ் வந்து எல்லாம் சென்டரில் இருக்கணும். அந்த கிடைக்கிறதான கேப் வந்து எங்களுக்கு வந்து 2 இருக்கணும். டொப்பில் இருந்து 3 இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் வந்து கிரே கலரில் இருக்கணும். அதுக்கு ஒரு கலர் சைஸை கலர் கிரேன்னு கொடுத்தா கட்டாயம் கலர் நம்பர் கொடுத்து கொள்ளணும். அடுத்த டெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஸ்மாலாக இருக்கணும். சரியா? ரெண்டு கொடுத்துட்டு நாளைக்கு கொள்ளப்புறம் என்னண்டு ஸ்பேன் கிளாஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸ்பேன் ஓட்டோவா வந்து சில விஷயங்கள் வருது, அதை நான் ரிமூவ் பண்ணி கொள்வோம். சரியா? இல்லை வந்து என்ன ஸ்பேனுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம்? ஒன்றுமே கொடுக்கல. ஸ்பேன் கிளாஸை ரிமூவ் பண்ணி கொள்வோம். கிளாஸ் நேம் எங்களுக்கு அதுக்கு ஸ்பேன்ன்ற ஒரு விஷயம் மேலே நான் கொடுத்துட்டேன் தானே சில விஷயத்தையும். அப்போ இங்கே நான் கொடுக்க தேவையில்லை. ஸ்பேன் ஓப்பன் பிரேக்கெட் க்ளோஸ் பிரேக்கெட். இதில் வந்து டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். டீச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ டீயை கால் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கொள்கிறோம். அப்புறம் நான் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ட் வரும். சரியா? இங்கே இன்னொரு இது க்ளோஸிங் டேக் போட்டிருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணி போட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கீழே வந்துருக்கு. இதை நாங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளணும். சரியா? பார்த்தீங்களா? இப்போ ஒரு நைஸ் வியூவில் வருது இல்லை, அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி கொள்ளணும். சரியா? ஒவ்வொரு சீரீஸையும் வடிவாக கவனித்து கொள்ளுங்க. ஏனெண்டா அவங்களுக்கு அது விளங்கி கொள்ளக்கூடிய இருக்கும். ஈஸி. நீங்கள் நிற்கிற மாதிரி கஷ்டமானது இல்லை. வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம் கூட கஷ்டம் அது இதுண்டு. அப்படி ஒரு விஷயமும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கண்டா ஓகே. அடுத்த ஒரு டிவ் கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ள போகிறோம். அதுக்கு கீழே ஒரு கோட் ஒன்று போட போகிறோம். சரியா? கிளாஸ் நேம் ஒரு போர்டர் ஒன்று கொடுத்துக்கொள்ள போகிறோம். அந்த போர்டர் வந்து கிரே கலரில் இருக்கணும். அதுண்ட மேக்ஸிமம் இது வந்து 5 இருக்கணும். அடுத்தது டிவ்வை க்ளோஸ் பண்ண போகிறோம். சரியா? ஒரு சின்ன ஒரு மெல்லிய கோடு வரும் இதில். ஏன்னா நான் அடுத்தது பிரித்து காட்டணும் பண்ணுறதுக்கா. சரியா? பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஒரு அளவான கோடு வந்திருக்கு. நீங்கள் அந்த லெந்தை கூட்டி குறைக்கிறத விட கலைச்சி கொள்ளலாம். அடுத்தது வந்து நான் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுற பிறகு கண்டக்ட் டீட்டெயில்ஸ் போடுறதுக்கா. சரியா? அதுக்கு ஒரு டிவ் கிளாஸ் நேம் ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். வை அச்சில் வந்து 3ஆகவும் டெக்ஸ்டில் வந்து கிரேயாகவும் இருக்கணும். லெஃப்டாக இருக்கணும் டெக்ஸ்ட் வந்து, அதாவது வந்து இடப்பக்கம் எனக்கு வந்து கிரே கலரில் இருக்கணும். சரியா? அதுக்குள்ள எழுத போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்? டிவ் பார்த்தோம். டிவ் கிளாஸ் நேம் ஈக்குவல் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் வந்து சென்டர்ஸ் ரெண்டாயிரம் நடுவில் வரணும். கேப் வந்து 2 அதுக்கு இடையில 3 பேர் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். க்ளோசிங் டேக் அதில் வந்து எழுதி கொள்ள போகிறேன். ஸ்பேன் கிளாஸ் நேம் எழுத போகிறேன். இதில் வந்து என்ன விண்டோஸ் கீயோட செமிகோலன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இமோஜி வரும். நான் ஒரு இமோஜி எடுத்துக்கொள்கிறேன் இமெயிலுக்கு. அதே மாதிரி இமெயில் கொடுத்துக்கொள்கிறேன். சரியா? இமெயில் கூட விஷயம் இல்லை. அது வந்து கூட டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது கூட பெரிய விஷயம் இல்லை. சரியா? அதே மாதிரி என்ன கண்டக்ட் நம்பரையும் இதில் போட்டுக்கொள்ளும். சரியா? ஃபோன் நம்பர் கொஞ்சம் லெந்தாக போகிறதெல்லாம் நான் ஒவ்வொன்றிலேயே காட்டிக்கொள்கிறேன். அதான் வந்து வியூவை செப்பரேட்டாக போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு சர்ச்சை தனியாக போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து டிலீட் பண்ணுறது எப்படி, எடிட் பண்ணுறது எப்படி, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி எப்படி போடுறது எப்படி என்ற விஷயத்தை அடுத்தடுத்த வெறும் சீரீஸில் நான் போட்டுக்கொள்கிறேன். ஏனெண்டா உங்களுக்கு அது சுகமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கூட போட்டேன்டா எனக்கு வந்து டைம் லிமிட் போடுற பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து வியூவர்ஸுக்காக தான் நாங்கள், அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செய்யணும். அப்போ கொள்ள போகிறோம் ஸ்டேட்டஸ் T.status அது வந்து ஈக்குவல் டு எங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. எங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னு போட்டிருக்கிறது தானே. பாருங்க, போயிட்டு எங்களோட ஜூஎக்ஸில் பார்ப்போம். சரியா?
இல்லை பாருங்க ஆக்டிவ் காட்டுது. சரியா? ஆனால் உண்மையாக எங்களுக்கு எப்படி காட்டணும்? இல்லை நீங்கள் என்ன லீவெண்டா ஒரு கலர்லையும் ஆக்டிவெண்டா க்ரீன் கலர்லையும் காட்டணுமா இல்லையா? நான் இதை ரெட் கலர்னு எடுத்துக்கொள்கிறேன். சரியா? இப்போ எனக்கு இங்கே நான் எழுதிக்கொள்ள போகிறேன். ஸ்பேனுக்கு கிளாஸ் நேம் ஈக்குவல் ஓப்பன் ப்ராக்கெட் எஸ்கேப் கீப் பேடிங் எக்ஸில் நாளும் வையில் ஒன்றுன்னு கொடுக்குறேன். அது ரவுண்ட் ஃபுல்லாக இருக்கணும். டெக்ஸ்ட் ஸ்மூலாக இருக்கணும். அந்த வளமையான எல்லாருக்கும் என்னமா இருக்கணும்ன்றதே கொடுத்துக்கொள்ளலாம். ஃபுல்லாக இருக்கணும், அது ரவுண்ட் பண்ணி இருக்கணும், சுற்றி வர அல்ல ஒயிட் கலரில் இருக்கணும், அது ஸ்மூலாக இருக்கணும் ஒயிட் கலரில் டெக்ஸ்ட் ஸ்மூலாக இருக்கணும். ஃபோன் மீடியம் சைஸில் இருக்கணும். எனக்கு என்ன ஸ்டேட்டஸ் என்னது கொஸ்டின் எழுத போகிறான் $sign எழுதிக்கொள்ளுங்கோ. ஸ்டேட்டஸ் 3 ஈக்குவல் கொடுத்தா தான் நீங்கள் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் ஆக்டிவாக இருந்தால் எனக்கு என்ன செய்யணும்? பேக்ரவுண்ட் கலர் என்னென்று வரணும்? க்ரீன் கலரில் வரணும். டெக்ஸ்ட் என்னென்று வரணும்? க்ரீனில் வரணும். 100 போட்டுக்கொள்கிறேன். சரியா? முடிச்சுட்டு இல்லையண்டா நார்மல் கோலன் போட்டுட்டு பேக்ரவுண்ட் ரெட் கலரில் இருக்கணும், 200 இருக்கணும். டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்? டெக்ஸ்ட் ரெட் கலர், ரெட். இந்த வியூவை பார்த்துக்கொள்ளுங்கவா. இங்கே நான் 100 போட்டிருக்கேன். அப்போ 100 போட்டால் என்ன ஆக வேண்டும் வா. சரியா? இந்த டாட் நான் கீழே போட்டுக்கொள்ளணும். மாறி மேலே டைப் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரிமூவ் பண்ண போகிறேன் பாருங்க. எனக்கு இங்கே இரர் வருது. என்ன இரர் சொல்லுது? அன்எக்ஸ்பெக்டட் டோக்குனா. சரியா? அன்எக்ஸ்பெக்டட் டோக். நான் என்ன உங்களுக்கு இரரே ரன் பண்ணி காட்டுற ரீசன் நாங்கள் இப்போ டைப் பண்ணி கொண்டு போய்க்கல எங்களுக்கு இரர் வரும். அதே மாதிரி சில விஷயங்கள் மாறேக்கில் இஷ்யூ காட்டும். அதை நான் ரிமூவ் பண்ணி கொள்வோம். சரியா? இல்லை என்ன இரண்டு நான் உடனே ஃபைன் பண்ணேலாமல் கிடக்கு. அப்போ என்னதை விட்டுட்டேன்? இதில் ஏதோ ஒரு பிள்ளையை விட்டுட்டேன் விளங்குது. ஏன்டா இப்போ ஆன்லைனில் ஏதாவது சஜஷன்ஸ் வரைக்கல இஷ்யூ கொண்டு வர சான்சஸ் இருக்குது. சரியா? ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். இது கொடுத்துருக்கேன். சரியாக இருக்குது. இது சரியாக இருக்குது. இது சரியாக இருக்குது. இது என்ன புதுசாக கிடக்கு? ஸோ இதிலேருந்து பிள்ளை. இது ட்ரூ, இது ஃபால்ஸ். அப்போ இது தேவையில்லாத உண்டு. நான் தேவையில்லாத உண்டு போட்டிருக்கேன். சரியா? இப்போ யாரும் இல்லை. அந்த டீ அங்கே வரணும். இங்கே பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் கிடக்குது. என்ன எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன எழுத்த காணையில்? ஏன் எழுத்த காணையில்? இங்கிட்ட சேட்டை சரியாக தானே போட்டிருக்கேன். கலர் வருது. என்னவா இருக்கும்? யாரும் சொல்லுங்க அப்போ என்ன பிள்ளையண்டு? இதுக்கிட்ட ஒரு டாட் போடல. அது சரி, சும்மா ஒரு டாட் வரணும். அந்த டாட் போட்டாலும் அது வருது இல்லை. என்ன பிரச்சனையாக இருக்குது? இதில் வந்திருக்கு, ஒன்லியும் வந்திருக்கு. டெக்ஸ்ட் கலர் ஏன் வரையலை? இங்கே பார்த்தீங்கன்னா நான் 100 ஒரு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்குறேன். இங்கே நான் 100 டெக்ஸ்ட் ஸ்க்ரீன் 100 கொடுத்துருக்கேன். சரியாக தான் கொடுத்துருக்கேன். இல்லை என்ன பிள்ளை விட்டுருக்கேன்? இல்லை இதில் இந்த டாட் போடணுமா? இல்லை. டாட் போட்டால் ஒர்க் பண்ணுமா? நான் உங்களை இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பேன். புதுசாக இல்லை, அது இன்டோக்கன்னு சொல்லுது. நான் நீங்கள் எப்படிலாம் ட்ரை பண்ணுவீங்கன்றது தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரியா? என்ன நடந்திருக்கு? இதுக்கு 600 போடுறேன். 600 போட்டு அதை கிளியர் பண்ணி விடுறேன். சரியா? இப்போ டெக்ஸ்ட் ஸ்க்ரீன் காட்டுது. சரியா? இப்போ இதில் ஃபோன் நம்பர் வரையில. இதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ நான் ஃபோன் நம்பர் வரையில. அப்போ ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ள போகிறேன். இன்னொரு ஸ்பேனை ஓப்பன் பண்ண போகிறேன்.
ஓட்டோவா ஐக்கன் வருது. அந்த ஐக்கனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர்னு கொடுத்துக்கோங்க. ஃபோன் வந்துட்டு. ஆனால் எனக்கு எல்லாருக்கும் வந்து ஃபோன் வந்து கீழே தான் இருக்குது. அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்குது. அதாவது ஃபோன் வந்து கொடுத்து இதுக்காக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஃப்ளெக்ஸ் இருக்குது தானே. நான் அந்த ஃப்ளெக்ஸ் அப்போ நான் மாற்ற விரும்பலை. ஃப்ளெக்ஸ் அப்போ அது எழுது கொல்ஸ் தேவையில்லை. குளமாக்கி எனக்கு அந்த விஷயம் தேவையில்லை. குளமாக்கி என்னது செய்ய போகிறேன் அப்படியே ஒன்றுமே தேவையில்லை. சரியா? அதை நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். சரியா? எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இல்லை பாருங்கள். அப்படி இருக்க பார்த்தீங்க தானே, எல்லாம் பக்கத்தில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லையே. இதுக்குள்ளே இது இருக்குது, சிலதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது. எனக்கு அப்போ நான் அப்படி எதுக்கிட்ட மாதிரி செய்யணும். சரியா? அப்போ நான் என்ன செய்து கொள்ளுவேன்? இந்த ஸ்பேன் நம்ம ரிமூவ் பண்ணிக்கொள்ளுவேன். முதல் என்ன டெக்ஸ்ட் இந்த டைமில் நீங்களும் சஜஷன் சொல்லலாம். என்ன செய்யலாம்? நாங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் செய்து கொண்டிருக்கேன். ஏன்னா நான் தனியாக செய்கிறேன்டா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். உங்களோட செய்திருந்தீங்கன்னா ஓகேயா இருக்கும். உங்களோட ஐடியாவே டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ளுவோம். சரியா? இது தனியாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகாமல் சகல விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க மாதிரி. அடுத்தது வந்து சரி அப்படியே கிடக்கட்டும். அதை நாங்கள் இப்போ வந்து இதை மிச்ச வேலையை பார்ப்போம். அதாவது டிலீட் பண்ணுற பட்டனையும் எடிட் பண்ணுற பட்டனையும் போட்டுக்கொள்ளும். சரியா? ஃப்ளெக்ஸாக இருக்கணும். கேப் வந்து 4 இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து கிரே கலரில் இருக்கணும். 4002 500 இருக்கணும். அடுத்து டெக்ஸ்ட் வந்து லார்ஜாக இருக்கணும். அடுத்தது வந்து எழுதிக்கொள்ள போகிறேன். நான் உங்களுக்கு இந்த ஃப்ரைடே போஸ்ட் பண்ணணுமென்றதால தான் வந்து இப்போ நான் செய்யக்கூடிய இருக்கு. நான் வேறு விஷயம் செய்துட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை மட்டும் போட்டுக்கொள்கிறேன். சரியா? இதில் வந்து கிளாஸ் நேம் வந்து எங்களுக்கு என்ன கோவர் பண்ணக்கூடிய இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து ஒரே ப்ளூ கலரில் மாறணும். 500 இருக்கணும். ட்ரான்ஸ்லேஷனில் இருக்கணும். சரியா? 500 இருக்கணும். அந்த ட்ரான்ஸ்லேஷன் தேவையில்லை. என்ன பென்சில் கலரில் வரணும். முதலாக எடிட் என்ன ஒரு இதை விட்டு ஒரு பென்சில் வேறு ஒன்று மட்டும் கொடுத்துக்கொள்கிறோம். சரியா? இல்லை பென்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது ஆட்டோமேட்டிக்காக சைஸில் இருக்குது. ஸோ நான் அப்போ அதையே போட்டுக்கொள்கிறேன். சரியா? இதுக்கு அப்படி கோடிங் எழுதுறதுண்டெல்லாம் இனி வரும் வீடியோஸில் பார்ப்போம். சரியா? கொஞ்சம் லென்த்தாக போனபடியாக தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோவில் எப்படி இதை ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வர ஸ்பேன் மேலேயும் ஃபோன் நம்பரையும் கீழே கொண்டு வரது என்னண்டு அந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ளும். சரியா? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இது சப்போர்ட் தாங்க. நீங்கள் மட்டும் வந்து இருந்துட்டு போகாமல் கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கொண்டோம்டா சுகமாக இருக்குமென்னு வச்சுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய், see you next video.